ஆர்பசோ, இந்த ஒரு வார்த்தையில எவ்வளவு மர்மம், எவ்வளவு ஆச்சரியம் இருக்குன்னு தெரியுமா? ஒருவேளை நீங்க இதை கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லனா இது உங்களுக்கு முற்றிலும் புதுசா கூட இருக்கலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இந்த ஒரு வார்த்தை வேதத்துல பதிவு செய்யப்பட்ட சில நம்பவே முடியாத ரொம்பவே வியப்பான நிகழ்வுகளை குறிக்குது. வாங்க, அந்த தெய்வீக பயணங்களோட பதிவுகளை நாம கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, முதல்ல ஹார்போசோனா என்னன்னு பாத்திரலாம். இது மூல வேத மொழியிலிருந்து வந்த ஒரு வார்த்தை. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, திடீர்னு பறிச்சுக்கிறது, சட்டுன்னு மேல தூக்கிக்கிறது, இல்லனா கைப்பற்றப்படுதல். இந்த வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற அந்த வேகத்தையும் அந்த சக்தியும் நல்லா மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா நாம பார்க்க போற ஒவ்வொரு கதையோட மையப்புள்ளியே இந்த அதிரடியான செயல்தான். இது ஏதோ ஒரு தடவை 2 தடவை நடந்த விஷயம் இல்ல. வேதங்கள் இது மாதிரி பல தெய்வீக ஏற்றங்களை பதிவு செஞ்சிருக்கு. அதாவது மனுஷங்க இந்த பூமியில இருந்து ரொம்பவே அசாதாரணமான வழிகள்ல கடவுளால நேரடியா எடுத்துக்கொள்ளப்பட்ட சம்பவங்கள் நிறையவே இருக்கு. ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. இப்படி எடுத்துக்கொள்ளப்பட்ட எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் அனுபவம் கிடைச்சதா? எல்லாரோட பயணமும் ஒண்ணு போலதான் இருந்துச்சா? இல்ல ஒவ்வொருத்தரோட கதையும் ரொம்பவே தனித்துவமானதா? வாங்க, இதுக்கான விடைய நாமளே தேடுவோம். நம்மளோட தேடல்ல முதல்ல பார்க்க போறது, நிரந்தரமா அவங்க உடம்போடவே பூமியிலேருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட 2 முக்கியமான நபர்களை பத்தி, ஏனோக்கு மற்றும் எலியா. 2 பேரோட பயணமும் ஹார்பஸோ தான். ஆனா அவங்க அனுபவிச்ச விதம் முற்றிலும் வேற. முதலாவது ஏனோக்கு. மனித சரித்திரத்தோட மிக ஆரம்ப காலத்துல வாழ்ந்த ஒருத்தர். அவரோட வாழ்க்கையோட முடிவு இருக்கே, அது இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய மர்மம். ஏனோக்கோட அனுபவம் எப்படி இருந்துச்சு? வேதம் ரொம்ப சிம்பிளா சொல்லுது. ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அவ்வளவுதான். எந்த ஒரு ஆரவாரமோ சத்தமோ இல்ல சாட்சிகளும் கிடையாது. ரொம்ப அமைதியா ஒரு ஆழமான மர்மத்தோட முடிஞ்சது. அவரு கடவுள் கூட நடந்து போயிட்டு இருந்தாரு. அப்புறம் அவர் இல்ல. அந்த நிசப்தத்தை, அந்த புனிதமான அமைதியை ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க. அடுத்ததா எலியா. ஏனோக்கோட அந்த அமைதியான மறைவுக்கு ஒரு 180 டிகிரி ஆப்போசிட்னு சொல்லலாம். இங்க அமைதிக்கு துளிக்கூட இடம் இல்ல. எலியாவும் நிரந்தரமா உடம்போட தான் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆனா அவரோட பயணம், அடடா, அது ஒரு பிரம்மாண்டமான காட்சி. திடீர்னு ஒரு நெருப்பு ரதம், நெருப்பு குதிரைகளோட தோன்றது. ஒரு பெரிய சுழல் காட்சி வந்து எலியாவை அப்படியே அள்ளிட்டு வானத்துக்குள்ள போயிடுது. எங்க ஒரு அமைதியான மறைவு, இங்க நெருப்பு ரதத்துல ஒரு புயல் காத்துல ஏறி போறது. பாத்தீங்களா, ரெண்டுமே ஹார்பேஸோ தான். ஆனா எவ்வளவு பெரிய வித்தியாசம். இப்போ நாம் ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வரோம். இந்த ஹார்போஸோங்கிற முழு விஷயத்துக்கே ஒரு புது பரிமாணத்தை கொடுத்த ஒரு நிகழ்வு. அதாவது இயேசுவோட பரமேறுதல். இயேசுவோட அனுபவம் ஏன் மத்த எல்லாத்தையும் விட வித்தியாசமானதுன்னா, அது 2 கட்டமா நடக்குது. முதல் கட்டம் மரணத்தையே ஜெயிச்சு உயிரோட எந்திரிக்கிறது. 2வது கட்டம் பல பேர் கண்ணு முன்னாடியே தன் உடம்போட பரலோகத்துக்கு ஏறி போறது. இது வெறும் எடுத்துக்கிறது மட்டும் இல்ல, மரணத்தை வென்று எடுத்துக்கொள்ளப்படுதல். இது ஒரு புதிய அத்தியாயத்தையே தொடங்குச்சு. சரி, இனி நாம அப்போஸ்தலர்களோட அனுபவங்களை பார்க்க போறோம். இது ஹார்பஸோங்கிற வார்த்தைக்குள்ள இன்னும் எத்தனை விதமான அர்த்தங்கள் இருக்குன்னு நமக்கு ரொம்ப அழகா காட்டும். முதல்ல பிலிப்பு. இவரோட அனுபவம் நாம நினைக்கிற மாதிரி நேரா வானத்துக்கு போறதில்ல. இது முற்றிலும் வேற ஒரு பயணம். பிலிப்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படல. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் அவரை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சட்டுன்னு கொண்டு போயிட்டாரு. யோசிச்சு பாருங்களேன், ஒரு நொடி ஒரு இடத்துல இருக்காரு, அடுத்த நொடியே பல மைல்களுக்கு அப்பால இன்னொரு பட்டணத்துல இருக்கிறாரு. இது மேல இருந்து கீழே இல்ல, பக்கவாட்டுல நடந்த பயணம். ஒரு தெய்வீக டெலிபோர்டேஷன் மாதிரி. அடுத்தது அப்போஸ்தலனாகிய பவுல். இப்போ நாம உடம்புங்கிற தலத்துல இருந்து ஆவிக்குரிய உள்மன தலத்துக்குள்ள நுழையிறோம். பவுலோட அனுபவம் ரொம்பவே ஆழமானது, விவரிக்கவே முடியாத ஒண்ணு. அவர் சொல்றாரு, நான் 3வது வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டேன்னு. ஆனா அதுக்கப்புறம் ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்றாரு. அது உடம்போட நடந்துச்சா இல்ல உடம்பு இல்லாம நடந்துச்சான்னு எனக்கே தெரியாது, கடவுளுக்கு தான் தெரியும்னு. அந்த அனுபவத்தோட தீவிரத்தையும் அது எவ்வளோ தனிப்பட்ட விஷயம்னு பாருங்க. இது ஒரு உள்மன பயணம். நம்மளோட கடைசி அப்போஸ்தோல உதாரணம் யோவான். இவரோட அனுபவம் எதிர்காலத்தையே படம் பிடிச்சு காட்டுற ஒரு தீர்க்கதரிசன பயணம். யோவானுக்கு வானத்திலேயே ஒரு வாசல் திறக்குது. ஒரு எக்கால சத்தம் மாதிரி ஒரு கம்பீரமான குரல் கேக்குது. இங்க ஏறி வா, இனிமே நடக்க போறத உனக்கு காட்டுறேன். அவர் ஒரு தரிசனத்தை பார்க்கறதுக்காக காலத்தையும் இடத்தையும் கடந்து ஆவிக்குரிய வழியில கொண்டு செல்லப்பட்டார். இப்போ இந்த அப்போஸ்தல அனுபவங்களை ஒப்பிட்டு பாருங்க. ஒரு பக்கம் பிலிப்போட உடல் ரீதியான கிடைமட்டமான பயணம், மறுபக்கம் பவுல் மற்றும் யோவானோட ஆவிக்குரிய தரிசன பயணம். ஆனா 2மே ஹார்பஸு தான். இந்த வித்தியாசம் இந்த ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு பரந்த அர்த்தம் இருக்குன்னு நமக்கு தெளிவா காட்டுது. இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் நடந்து முடிஞ்ச விஷயங்கள்.
இப்போ நம்ம கவனத்தை இனிமே நடக்க போற ஒரு நிகழ்வுக்கு திருப்புவோம். இது ஹார்பஸோங்கிற கருத்து இன்னைக்கும் எவ்வளவு முக்கியமானதுன்னு நமக்கு காட்டும். வெளிப்படுத்தல் புத்தகம் எதிர்காலத்துல வரப்போற 2 சாட்சிகளை பத்தி சொல்லுது. அவங்க வேலைய முடிச்சதும் பரலோகத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம் கேட்கும், இங்கே ஏறி வாருங்கள். அப்போ அவங்க எதிரிகள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போதே அவங்க ஒரு மேகத்துல ஏறி பரலோகத்துக்கு போவாங்க. அது எவ்வளவு சக்தி வாய்ந்த பகிரங்கமான ஒரு காட்சியா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. சரி, இப்போ இந்த எல்லா தனித்தனியான வித்தியாசமான கதைகளையும் ஒன்னா கோர்த்து பார்த்தா நமக்கு என்ன புரியுது? இந்த அட்டவணைய வெறும் பேரு வசனம் இருக்கிற ஒரு லிஸ்டா மட்டும் பார்க்காதீங்க. இது நாம இவ்ளோ நேரம் பார்த்த ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலயும் நடந்த ஒரு அசாத்தியமான பயணத்தோட தொகுப்பு. ஏனோக்கோட அந்த நிசப்தமான மறைவிலிருந்து எலியாவோட அக்னிரதம், பிலிப்போட டெலிபோர்டேஷன், பவுலோட உள்மன பயணம் வரைக்கும் ஒவ்வொன்றும் ஒரு தனித்துவமான ஆழமான அனுபவம். ஆக இதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். ஹார்ப்சோசோங்கிறது ஏதோ ஒரே மாதிரி நடக்கிற ஒரு ஃபார்முலா கிடையாது. அது மனுஷங்களுக்கும் கடவுளுக்கும் நடுவுல நடந்த பலவிதமான தனிப்பட்ட ஆழமான சந்திப்புகளோட ஒரு பரந்த வரிசை. இறுதியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை நான் விட்டுட்டு போறேன். ஒரே ஒரு வார்த்தை. அமைதியான மறைவிலிருந்து அக்னிரதம் வரைக்கும், உடம்போட இடம் மாறதிலிருந்து ஆன்மீக தரிசனம் வரைக்கும் இத்தனை விதமான பயணங்களை விவரிக்க முடியுதுன்னா, அப்போ ஒரு தெய்வீக சந்திப்புங்கிறதோட உண்மையான தன்மை என்ன? அதோட எல்லை தான் என்ன? யோசிச்சு பாருங்க.